வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டாக் ஷோக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட். அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், மாடல் அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரெஷியஸ் அவார்டான ஷீ அவார்ட். அதுவும் நம்ம துபாயிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஷீ அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்கன்னா, வேற லெவல்ல. அப்படியாப்பட்ட பெர்சன். அது தவிர இன்னும் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்க யாருன்னா, நன் அதர் தென் வைஷு வர்ஷினி மேம். ஹாய் மேம். Hi. Hi. வெல்கம், Hello. வெல்கம், வெல்கம் டூ அவர் ஷோ. எப்படி Thank you இருக்கீங்க? so much for having me in this show. ஆர் யூ கம்ஃபர்டபுள் மேம்? So எல்லாம் ஓகேங்க. comfortable. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா எல்லாமே. தேங்க் யூ, தேங்க் யூ, Thank you தேங்க் so யூ, much. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ரியலி. ஆக்சுவலி வந்து நம்ம ஷோ வந்து நாங்க ரொம்ப பிளான் பண்ணி, இன்னைக்கு அது Okay. நிறைவேறிருக்கு. அது உங்களுக்கு ஏத்த மாரி சூப்பரா பண்றோம். ஓகே தானே மேம்? Exactly. கரெக்ட்டா இருக்கீங்கல்ல? டன் தானே? All good. வெரி குட், வெரி குட், வெரி குட். சொல்லுங்க மேம். அதாவது வைஷு வர்ஷினி மேம வந்து இங்க முக்காவாசி துபாயில வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட். அதுவும் Thank you. இல்லாம வந்து நம்ம ஊர்லேருந்து இங்க, அதாவது நம்ம ஊர்ல என்ன சொல்றேன்னா, நம்ம இங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து Mm. சம்பாதிக்க வந்த அந்த ஊர்லேருந்து, உங்க செல்ஃப் டேலண்ட்டயே எடுத்து ஷீ அவார்ட்ஸ் மாரி ஒரு அவார்ட்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது தவிர இன்னும் நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஆக்சுவலி நான் துபாய் வந்துட்டு 2019ல வந்தேன். ம்ஹ்ம். எல்லாரும் மாரியும் தான் லைக் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன். பட் பிஃபோர் தட் ஐ ஹேட் அ பேக்ரவுண்ட் தட் ஐ வாஸ் அ டான்சர் ம்ஹ்ம். அண்ட் ஆல்சோ ஆல்மோஸ்ட் எல்லா டிவிலையுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்க போனீங்கன்னா லைக் கலைஞர் டிவி, விஜய் டிவி, லைக் ஜெயா டிவி, சன் டிவி, கலர்ஸ் தமிழ் எல்லா எல்லா சேனல்லையுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் பேக்கப் டான்ஸரா லைக் ஒரு ஒரு சீன், ஒரு ஒரு சீரியல் அந்த மாரி. எனக்கான ரெகக்னிஷன் வந்துட்டு அவ்வளவா எனக்கு சென்னையில வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் ஐ கேம் ஹியர், ஸ்டார்டட் ஒர்க். எல்லாரும் மாரி தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ம். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஏதாச்சும் வேலை பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பா. ஸோ இங்க வந்துட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது, தென் என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் த்ரூ வந்துட்டு இந்த மாடலிங் அப்படிங்கிற ஒரு திங் வந்துச்சு. ஆல்ரெடி செம்ம இன்செக்யூரான ஒரு பொண்ணு. லைக் ம். இந்தியன், சவுத் இந்தியா யூ நோ கண்டிப்பா, வெரி கண்டிப்பா, வெல். கண்டிப்பா. ஸோ ட்ரை பண்ணலான்னு பண்ணது தான். ம். அப்படியே ஒன் பை ஒன். எப்படி ஃபர்ஸ்ட் மாடலிங் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, வீட்ல எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? எப்படி ரியாக்ஷன் ஆக்சுவலா போனுச்சு? எங்க அம்மா, அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவ். ஆ. ஐ ஹேட் அ வெரி பெஸ்ட் பேரண்ட்ஸ் லைக் ஹூ கேன் சப்போர்ட் மீ இன் ஆல் மை ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். வேற லெவல். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ. அந்த மாரி சொல்ற ஒரு சூப்பர், பேரண்ட்ஸ். சூப்பர், சூப்பர். பண்ணு நல்லாருக்கும். நானே சில இடத்துல உடைஞ்சிட்டு லைக் என்னால முடியாது போல அப்படின்னு பண்ணா கூட மை மதர் வாஸ் லைக் வெரி ஸ்ட்ராங் லேடி. நெக்ஸ்ட்டு உங்க கேரியர் ஸ்டார்ட்டிங். நீங்க வந்து யூ ஸ்டார்ட்டட் வித் பேக்கப் டான்சர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த பேக்கப் டான்சர் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நீங்க சொல்ற மாரி அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுலேருந்து நீங்க வந்து வெளியில வர்றதுக்கான அந்த ட்ராவல் இருக்குல்ல, அது எப்படி? அது என்ன? அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் பேக்கப் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணது வென் ஐ வாஸ் இன் காலேஜ். ம். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது, அப்போதான் ஃபர்ஸ்ட்டு ஷோ வருது. இது நான் யார்கிட்டயும் சொன்னது கிடையாது. ம். ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் டாக்கிங் இட் அவுட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைக் வீட்ல சும்மா நம்ம டான்ஸ் ஆடுவோம். ம். நார்மலா ஸ்கூல்ஸ்ல அந்த மாரிலாம் டான்ஸ் ஆடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷோ ஒண்ணு வருது. தட் டைம் அப்போதான் Instagram அண்ட் ஆல் லைக் காலேஜ் அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் போறோம் இல்லையா? அப்போதான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த ரஜினி சாரோட லதா ரஜினிகாந்த் மேம் வந்துட்டு அந்த என்ஜிஓ ஃபங்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. ம். என்ஜிஓ நடத்துறாங்க. ம். அதோட ஆனுவல் டே ஃபங்ஷன்ஸ் நடக்கும். ம். ஸோ அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1500 டான்சர்ஸ் வந்து நீடட். ம். அப்போ சென்னையிலேருந்து எல்லாரும் போணும். காலையில மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஆடிட்டோரியத்தில பிராக்டிஸ் பண்ணணும். ம். எல்லா பெரிய மாஸ்டர்ஸும் இருப்பாங்க அங்க. ம். ஆ லாரன்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லா மாஸ்டர்ஸும் சூப்பர். அங்க வந்து சொல்லிக் குடுப்பாங்க. பட் ஒரு 1500 பேர்ல எங்கேயோ ஒரு கார்னர்ல இருந்த ஒரு ஒரு பொண்ணு, ஒரு சாங்ல ஒரு கார்னர்ல அதுவும் என் மூஞ்ச வந்துட்டு அப்போ லைக் எப்படி சொல்றது? எனக்கு வெளியில காட்டக் கூட பயமா இருக்கும். என்னோட சாங் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த வேக் அப் சித்துன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. ம். பாலிவுட்ல. ம். அந்த சாங் ஆடுறோம். ஒரு 50 பீப்பிள் அந்த சாங்க்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆடிட்டுருக்கோம். 4 நாள் பிராக்டிஸ் பண்ணியுமே எனக்கு எதுவுமே ஒழுங்கா வரல. அது சரி. பெரிய ஸ்டேஜ் இல்லையா? ஸ்கூல்ல, ம். லைக் வீட்ல அதெல்லாம் ஆடிடலாம். ஆமா, டக்குனு ஒரு ஆமா. ஸ்டேஜ்ல விட்டா இட் வில் பி ஒரு வெரி பெரிய டிஃபிகல்ட். இடத்துக்கு போம்போது அந்த மாரி சர்க்கிள் கண்டிப்பா. இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த ஐ டோன்ட் வான்ட் டூ டெல் த மாஸ்டர் நேம் அண்ட் ஆல். அப்போ வந்து 2வது லைன்ல அந்த கார்னர்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆடிட்டு இருந்தேன். என் பக்கத்துல இருக்க பையனும் அப்படி இப்படின்னு ஆடுனான். 2 வாட்டி விழுந்தான். அப்போ வந்துட்டு மாஸ்டர் கீழேருந்து சொல்றாங்க, "என்ன உனக்கு ஆடவே தெரியலடா?" அப்படி இப்படின்னு. நானும் எப்பா நம்ம தப்பிச்சுட்டோம். நம்மளுக்கும் ஆடத் தெரியல. நம்மள நம்மள பார்க்கல பார்க்கல. பார்க்கல. அவன் விழுந்து என்ன காப்பாத்திட்டான் அப்படி. காப்பாத்திட்டான் அப்படின்னு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆ. உடனே சொல்றாரு, "அந்த பொண்ணே ஆடத் தெரியாம பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு." ரொம்ப அந்த நேரம். உடனே போட்டு விட்டேன். கண்டுபிடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாரி அவ்ளோ ஆயிடுச்சு. பெரிய ஆடிட்டோரியத்துல ம்.
எல்லாரும் இருக்காங்க. ரஜினி சார் இருக்காரு. எல்லாரும் இருக்காங்க. லைக் ஒரு ஒரு பேட்ச்சா வந்துட்டு லைக் ட்ரையல் பண்ணிட்டு போணும்ல. ஆ. அதுதான் லைக் ஃபர்ஸ்ட்டு. அசிங்கம் தான் அவமானம், அசிங்கம் தான் ஒருத்தர வளர்த்து விடும்ல. கண்டிப்பா, தட் டைம் கண்டிப்பா. லைக் 1500 பேர்ல எங்க நம்மள பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு நான் போனனே. ஏதோ காசு வருது, காலேஜ் படிக்கிறேன், எதுக்காச்சும் செலவாகும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஊர்ல எப்படின்னு நமக்கு தெரியும். ஆ, ஒரு எந்த ஈவென்ட்க்கு போனாலும் நமக்கான அதுக்கு ஒரு பே ஆ. அவுட்டு த பே நானும் வில் பி போயிருக்கேன். தேர். ஆ. ஓகே. ஸோ அதனால ஏதோ ஒரு பாக்கெட் மணியாச்சும் வரும். நம்ம ம். வந்து காலேஜ்க்கு ஏதாச்சும் யூஸ் ட்ரூ. பண்ணிக்கலாம். எஸ். ஆஸ் அ இதுக்காக ஸ்டூடண்ட் நம்ம பண்றது அதானே. எக்ஸாக்ட்லி. இதுக்காக தான் போனதே. ஆ. பட் தட் அவமானம் சொல்லுவாங்கல்ல, தட் இன்சல்ட் அந்த மொமெண்ட். தட் ஆ. இன்சல்ட் கேவ் மீ சம்திங் லைக் யூ ஷுட் ஹேவ் டு டான்ஸ். நீ இப்போ வந்து டான்ஸ் ஆடியே ஆகணும். ஓ! வீட்டுக்கு போனேன், ம். கிளாஸ் ஜாயின் பண்ணேன், ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டேன் ஸ்லோவா. சூப்பர், சூப்பர், தென் சூப்பர். ஐ வாஸ் கோயிங் இன்டு விஜய் டிவி, ஆ. ஜோடியில பேக்கப், எஸ். அதுக்கப்புறமா சன் டிவி, சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் சன் சிங்கர்ஸ் அந்த பேக்கப் டான்சர். ஒரு ஃபயர் எடுத்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு டிராவல் 3 இயர்ஸ் அடிச்சிருக்கீங்க. பேக் டு பேக், பேக் டு பேக் டான்சிங் ஜர்னி தான். ம், ம். வேற லெவல், வேற லெவல். அப்புறம் எப்படி துபாய்க்கு வந்தீங்க? அது யூ ஹேவ் பிளான்ட் இல்லன்னா வந்து இல்ல. இங்க வரணும் அப்படிங்கிறது இது எப்படி? ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி அதுலேருந்து பேக்கப் டான்சர்ஸ்லேருந்து இது ம். வந்திருக்கீங்க. எனக்கு எப்படியுமே ஊர்ல கஷ்டம் தான். ஒரு ம். பேக்கப் டான்சர் டூ ஃப்ரண்ட் டான்சர் ஆகி, ம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் பொசிஷன் வர்றதுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். நம்ம ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ம். நீங்க அது மாரி என்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? உங்கள துபாய்க்கு கூட்டிட்டு வந்த அந்த மோட்டிவேஷன் என்ன? இங்க வந்து நீங்க என்ன விஷயங்கள் ஆக்சுவலா பண்ணீங்க? நடுவுல வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதுக்கே காலேஜ் வந்து 3 இயர் படிக்கும்போது, அப்போ இந்த ஃபோன் ஹேக் பண்றதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. பீப்பிள் வில் செண்ட் யூ லிங்க் ஆ, அண்ட் யுவர் ஓகே. ஐடி வில் ஹேக். ம், என்னோட Instagram ஐடிக்கு அதே மாரி ஒரு லிங்க் வருது. ம். லைக் காலேஜ் 3 இயர் தான் படிக்கிறேன். கொஞ்சம் ஃபாலோயர்ஸ், கொஞ்சம் செலிபிரிட்டீஸோட பிக்சர்ஸ், பேக்கப் டான்ஸ் ஆடுனா லைக் ஆமா. அது அந்த மாரி இருக்கதான் போட்டிருப்போம்ல. கண்டிப்பா. ஐடியில ஒரு நாள் ஒரு கேர்ள் ஐடியில இருந்து தான் ஒரு மெசேஜ் வந்துச்சு. லிங்க கிளிக் பண்ணேன். அவ்வளோதான். ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. திருப்பியும் Instagram போறேன். அது எதுவுமே ஆனே ஆகல. ஆ, ஓப்பனுமே பண்ண முடியல. இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 2 டேஸ் அண்ட் ஐ வாஸ் இன் மை ரூம் ஒன்லி. நான் எதுவுமே பண்ணல. லைக் என்னோட தல கூட வாரல, சாப்பிடல, ட்ரெஸ் மாத்தல, குளிக்கல. பிகாஸ் ஐ வாஸ் சோ மை காட்! டென்ஸ்ட். ஐ கான்ட் சே ஃபியூ வேர்ட்ஸ் பட் த த்ரெட் வாஸ் ப்ரூட்டல் டு அ லைக் டீனேஜ் கேர்ள். ஆ, ஐ வாஸ் 17 ஆர் சம்திங் இன் தட் டைம். த்ரெட்ஸ் அந்த அளவுக்கா? ஃப்ரெண்ட்ஸ் தேர் சோ மெனி திங்ஸ். இல்ல ஐ யூ கான்ட் கேன் ஏபிள் டூ சே சம் ஆ, திங்ஸ். அந்த ஐடிய வந்துட்டு ஹேக் பண்ணிட்டு, அவங்க சொல்றாங்க இந்த மாரி லைக் அந்த பிளஸ் சம் நம்பர்ஸ்லேருந்து WhatsAppல மெசேஜ் வருது. அண்ட் அந்த ஐடியில நான் யார் கூடலாம் சேட் பண்ணியிருக்கணும், யார் யார் கூடலாம் வந்துட்டு லைக் WhatsApp நம்பர் ஷேர் ஆமா பண்ணியிருக்கணும். நம்ம பண்ணியிருப்போம்ல. அவங்களுக்கெல்லாம் ஆ, மெசேஜ் பண்ணி, கொஞ்சம் லைக் தே ஸ்டார்ட்டட் பிளாக்மெயிலிங். ஓ! ஸோ அந்த ஏஜ்ல வந்துட்டு அப்போ இது கண்டிப்பா. அவ்ளோ ஏன்னா ஃபேமஸ் கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பட் ஸ்டில் அப்படின்றது. வந்து அந்த 18 வயசு பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரஷர்னா, படிக்கிற பிரஷர் ஒரு பக்கம். பட் ம். இந்த மாரி ஒரு பிரஷர்லாம் இட்ஸ் a சோசியல் பிரஷர். யாஹ்! இத வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து ஹவ் டு யூ ஹேண்டில்? யாரு உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா? கஷ்டப்பட்டேன். மை மாம் வாஸ் கீப் ஆன் ஆஸ்கிங் என்னாச்சு? என்னாச்சுன்னு. என்னால எங்க அம்மாகிட்டயும் சொல்ல முடியல. என்னதான் சப்போர்ட் பண்ற பேரண்ட்ஸா தென் ஹவ் இருந்தாலுமே டு யூ அவங்க பயப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பா. ஐ ஹேட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தட் டைம். ம்ஹ்ம். தேவா அந்த மாரிலாம் சொல்லிட்டு ஒரு 2, 3 பேர் இருந்தாங்க. ம்ஹ்ம். கிரிஷ்ன்னு சொல்லிட்டு ம். ஹி இஸ் ஆல்சோ மேக்கிங் ஃபிலிம்ஸ். ம். ஹி இஸ் கிரேட். இன்டூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. கிரேட், கிரேட். அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் ஹூ மோட்டிவேட்டட் மீ டு பி ஸ்ட்ராங். லைக் இது ஒரு விஷயமே இல்ல. யூ கேன் ம். ஹேண்டில் திஸ். யூ கேன் கம் அவுட் ஃப்ரம் திஸ். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் லைக் பீப்பிள்ஸ வச்சுட்டு நெறைய ஒரு 50 மெம்பர்ஸ் வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் ஐடி பிளாக் பண்ணா, அந்த ஐடி பிளாக் ஆகும்னு சொன்னாங்க. பட் அதுக்குள்ள திஸ் பெர்சன் இஸ் போஸ்டிங் மை பிக்சர் இன்டூ ராங் வே. ஐ ஃபேஸ் சோ மெனி திங்ஸ். அதுக்கப்புறமா அந்த ஐடிய பிளாக் பண்ணி ஸ்டில் நவ் ஐ டிட்ன்ட் ஃபைண்ட் அ பெர்சன். ஆஃப்டர் தட் ஐ டிட்ன்ட் கிவ் அ கம்ப்ளைண்ட் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் திரும்பியும் ஐ வாஸ் பேக். பட் தட் வாஸ் அ வெரி ஒரு மாதிரியான ப்ராசஸ்ல. ரொம்ப. அதுலேருந்து அண்ட் ஐ டோன்ட் நோ வை பீப்பிள் ஆர் டூயிங் தட். ஸ்டில் யூ கேன் ஸ்டில். சீ லாட் ஆஃப் யாஹ்! ஏஐ டெக்னாலஜி தான் வளர்ந்திருக்கே தவிர, அந்த ஆ. க்ரூயல் மைண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகலல்ல. யாருக்குமே இன்னும் சேஞ்ச் சேஞ்ச் ஆகல. ஆகல. யூ தட்ஸ் ஷுட் அ ஹேவ் ஃபேக்ட். சோஷியல் மீடியால எவ்ளோ கேர்ஃபுல்லா இருக்க முடியுமோ, பிகாஸ் அவ்ளோ கேர்ஃபுல்லா நீங்க கண்டிப்பா, இருந்துக்கணும். கண்டிப்பா. முன்னாடி மார்ஃபிங் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லிங்க் எல்லாம் சி அனுப்பிச்சுட்டு இப்படி வச்சிருந்தாங்க. சின்ஸ் எண்ட் ஆஃப் த டே திஸ் லைக் விமென்ஸ எப்படி அட்டாக் பண்ணலாம்? ஐ அம் நாட் டெல்லிங் லைக் மென்ஸ அட்டாக் பண்ணல நோ இட்ஸ் அப்படின்னு. பட் விமென்ஸ வந்துட்டு செக்சுவலா எப்படி அட்டாக் இல்ல பண்ணலாம்? தட் இஸ் அ யாஹ்! பெட்டர் ட்ரூத். ஆக்சுவலி ஐ ம். அக்ரி வித் யூ. ஒருத்தன் கதையில நான் வில்லனா இருந்தா, ஒருத்தன் கதையில நான் ஹீரோவா இருப்பான். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு சொல்லுவான், அவங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி வி அதுதான். கான்ட் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு ஆ. ஆக்சுவலி ட்ரூ வேர்ட்ஸ். இட் ஷுட் ஸ்பீக் அவுட் லவுட். பிகாஸ் ம். அதுக்கப்புறம் லைக் 18 இயர்ஸ் ஓல்ட் இப்போ என்னால அத
ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். பட் அப்ப என்னால ஹேண்டில் பண்ண முடியல. முடியாதுலே! வீட்ல சொன்னா பயப்படுவாங்களோ! பிகாஸ் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "உன்னோட பிக்சர் ஷேர் பண்ணிடுவேன். நீ இது பண்ணணும், நீ அது பண்ணணும். நீ இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணலன்னா, நான் இந்த ஃபோட்டோவ இந்த மாரி ஷேர் பண்ணிடுவேன்." லைக் யூ கான்ட் கோ அண்ட் டெல் யுவர் பேரன்ட்ஸ் தட் என்னதான் ஓப்பன் மைண்ட் இல்ல. பேரன்ட்ஸா இருந்தாலும் ட்ரூ. பயந்துருவாங்கன்னு பயம் ஏங்க இருக்கும்ல அது நம்மளுக்கு. கண்டிப்பா. என்னங்க இப்ப நமக்கு இப்ப நாம வந்து பேரண்ட்ஸ் ஆகல. ஆனா ம், நமக்கு ஒரு குழந்தை இருந்து, அந்த சிச்சுவேஷன்ல அந்த குழந்தை இருந்தா, ம். நம்ம மனசு எவ்வளோ பதபதைக்கும்னா, நம்மள எக்ஸாக்ட்லி, தாண்டி அது பதபதைக்கும். அதுதான் பேரண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஒரு வழியா அத I ஃபேஸ் just பண்ணி wanted to ask my father sorry that still now he didn't know about it. உண்மையிலே சாரி அப்பா. ஸோ இந்த ஜர்னி யுஏஇ வந்ததுக்கப்புறம் எப்படி நீங்க கன்டின்யூ பண்ணீங்க? ஹவ் டு யூ நான் இப்ப சொன்னேன்ல இந்த சிச்சுவேஷன்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் அவுட். ம். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங். ம். அதுக்கப்புறம் இன்ஸ்டா அக்கவுண்டே கிடையாது. ஆ. லைக் ஒரு 6 டூ 7 மந்த்துக்கு என்கிட்ட சோஷியல் மீடியா கிடையாது. அது யூஸ் பண்ணவே எனக்கு பயம் வந்துருச்சு திருப்பி. கண்டிப்பா. எனக்கு எஸ். அக்கவுண்டே கிடையாது. இந்த அக்கவுண்ட்ல டவுன் கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா, லைக் போஸ்ட் வந்து 2019ல இருந்து தான் இருக்கும். அதுக்கு எஸ், முன்னாடி எதுவுமே எஸ், இருக்காது. எஸ், எஸ். அதுக்கப்புறம் இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் ஒரு 7, 8 மந்த்க்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டூ மூவ் ஆன் இல்லையா? அண்ட் மீடியாக்குள்ள போறதுக்கு எனக்கு அதுக்கப்புறம் விருப்பம் இல்ல. இப்படி போனா தானே நீங்க இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சு பண்றீங்கன்னு, தென் ஐ கேம் டூ யுஏஇ. காலேஜ் முடிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனைலாம் முடியும்போது ஸ்டடீஸும் முடிஞ்சிருச்சு. கொரோனா டைம் வேற அந்த டைம்ல. ஸோ அங்க அவ்வளவா லைக் வொர்க் கிடைக்கல. ஸோ இங்க வந்தேன். இங்க ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா லாஜிஸ்டிக்ல ஐ ஹவ் ஸ்டார்ட்டட் மை ஜர்னி. ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு லாஜிஸ்டிக், ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா வொர்க் தான். ஆக்சுவலி எனக்கு முன்னாடி லைக் நான் எனக்கு கூட இருக்க பீப்பிள்ஸ வந்துட்டு தேங்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஹூமெவர் நான் வொர்க் பண்ண கம்பெனிலயா இருக்கட்டும், என்னோட கொலீக்ஸா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இன்க்ளூடிங் யூ. பீப்பிள் ஆர் லைக் ஹேவிங் அ கைண்ட் ஹார்ட் தேங்க் யூ. சம்வேர் அண்ட் கீப் ஆன் லைக் அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அத பண்ற மனுஷங்க இருக்கிறதுனால தான் என்ன மாரி மனுஷங்க வெளில வராங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த ஒரு இதா பிரச்சனை இல்ல. 1 இயர் நான் எதுவுமே 2025 நான் எதுவுமே பண்ணவே இல்ல. மோஸ்ட் பீப்பிள் நோஸ் தட் மை மதர் பாஸ்ட் அவே ரியலி டியூ டூ சாரி சம் தேட். ஹெல்த் இஷ்யூஸ் லைக் ஐ நோ டூ. ஐ இப்போ வரைக்கும் ஐம் அவங்க என் கூட இருக்க மாரி தான் எனக்கு ஃபீல் கண்டிப்பா, ஆகுது. கண்டிப்பா. உங்க அம்மா உங்க கூட தான் இருப்பாங்க. ஆமா. ஆல்வேஸ் ஷி வில் பி தேர் வித் யூ. ஆல் யுவர் சக்சஸ், ஆல் யுவர் தேங்க் லைஃப். யூ. எவ்ரிதிங் இன் ஏன்னா நான் இப்ப இங்க உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்கேன்னா, எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ரென்த் ஒர்க்லயும் சரி, ஷூட்ஸ்லயும் சரி, எல்லா விஷயத்துலயுமே. அப்படி ஒரு ஸ்ட்ராங் விமன என்னால ஆக முடியுமா தெரியல. பட் எங்க அம்மா லைக் சல்யூட் டூ ஹர். கண்டிப்பா, அபார்ட் ஃப்ரம் மை கண்டிப்பா. மதர் ஆஸ் அ விமன் ஐ வில் சல்யூட் டூ ஹர். அந்த பியூர் சோல் எப்போதுமே உங்கள சுத்தி தான் இருப்பாங்க. ரியலி சாரி ஃபார் த லாஸ். ஷி இஸ் அரவுண்ட் மீ. ஐ ஃபீல் கண் தட். எனக்கு இல்லங்கிற ஸோ ஒரு ஃபீலிங்கே இல்லங்க. நான் நான் இப்போ வரைக்குமே அவங்க அங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் இருக்கேன். ஐ அம் நாட் ஃபீலிங் பேட். ஐ அம் ஃபீலிங் வெரி குட் தட் ஷி இஸ் லைக் அப்போ லைக் இந்தியால இருந்தாங்க. நான் துபாய்ல இருந்தேன். இப்ப என்ன சுத்தி என் பக்கத்திலேயே இருக்காங்க. ஸோ அப்பா இந்த விஷயத்த வந்து நாம அடுத்து நிக்க வேண்டிய பர்சன் உங்கள பத்தி பெருமைப்பட்டுட்டு, சந்தோஷப்பட்டுட்டு உங்க கூடவே இருக்கிறாரு. ஸோ அவர ஆமா. பத்தி ஒரு எங்க அப்பா எப்படின்னா, மோர் தென் மை ஆஸ் அ ஃபாதர் ஐ கேன் டெல் ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். போடு. சின்ன அதான், வயசுல இருந்தே அதான். ஃப்ரெண்ட் மாரியே 2 பேரும் ஒண்ணா அதாவது கிரைம்லாம் பண்ணிட்டு அம்மா கிட்ட அப்பா, மாட்டிக்கிறது. அம்மார்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டு தான். கம்ப்ளீட்லி ஃப்ரெண்டு தான். ஆ. இப்போ கூட வந்துட்டு லைக் எங்க அப்பா கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. "அங்க போயிட்டா, உங்க பொண்ணு இங்க போயிட்டுருக்கா, இது பண்ணிட்டுருக்கா." என்னங்க என் பொண்ணு இந்த உலகத்துல எங்க விட்டாலும் திரும்பி வந்துருவாங்க. அவ்ளோ தைரியம் குடுத்துருக்கேங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். இப்படி ஒரு அம்மா, அப்பா கிரேட். அப்பார்ட் ஃப்ரம் தட் கேரியர் லெவல்ல உங்களுக்கான பூஸ்ட் அப்னா நீங்க யாரு? ஆ ஆக்சுவலி அந்த மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா? ம், அதுக்கப்புறமா மாடலிங் போனேன். ஃபியூ ஸ்டேஜஸ் லைக் ரிஜெக்ஷன் ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் ஐ க்ரூம்ட் மை செல்ஃப் லைக் ஹவ் டூ லைக் ப்ராப்பர் ஃபுட்ல இருந்து ம். ப்ராப்பர் லைக் கம்ப்ளீட் வொர்க் அவுட் டயட் எல்லாம் பண்ணி எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு, ம், அதுக்கப்புறம் ஐ வாஸ் கோயிங் டூ திஸ் மிஸ் ஃபுஜேரா. ம், அதுல போனேன் ஃபர்ஸ்ட்டு. கிரேட். அதுக்கப்புறம் லைக் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல. அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ரன்னர் அப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்ளோ நேஷனாலிட்டி இருக்கும்போது, அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லைக் ஓ மை காட்! வேற ஒரு மிஸ் கண்ட்ரில, ஃபுஜேரா ரன்னர் அப். வேற ஒரு மக்களே கண்ட்ரில. பாருங்க. அரபிய அழகின்னு சொல்லுவோம்ல. நம்ம தமிழ் அழகி அரபிய அழகிகள்ல 2வது இடத்துல வந்திருக்காங்க. வேற லெவல். அதுக்கப்புறமா கேலண்டர் வந்துட்டு குயின்ஸ் கேலண்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ம், அதுக்காக உமன்க்கு ஒரு கேலண்டருக்கு மாடலிங் பண்ணேன். ம். அதுலயுமே தமிழ்ன்னு பார்த்தா நான் மட்டும் தான் இருந்தேன். ரெஸ்ட் ஆல் த பீப்பிள்ஸ் ஆர் ஃப்ரம் லைக் அனதர் கண்ட்ரீஸ், ஜப்பான் அண்ட் லைக் லெபனீஸ், ஃபாரினர்ஸ், போடுங்க. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பீப்பிள்ஸ் லைக் நார்த் இந்தியால கூட இருந்திருந்தாங்க. ஆனா சவுத்லேருந்து யாருமே இல்ல. எந்த லைக் வருஷம் அது? 2023. 23. ஆளப்போறான் தமிழன் சாங்குக்கு உயிர் குடுத்துருக்கிறீங்க. போடு.
தட் வாஸ் மை செமதான். லக்கி இயர்ன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இதே மாரி லைக் மிஸ் ஃபுஜேரா வாங்குனதுக்கு அப்புறமா, ஆ. 89.4ல வந்துட்டு இந்த மாரி ஒரு இன்டர்வியூ ஒண்ணு போச்சு. கிரேட், கிரேட், கிரேட். மார்னிங்ல லைக் தமிழ்ல இருந்துட்டு வந்துட்டு சவுத் இண்டியன்ல இருந்து லைக் இந்த அவார்ட் இந்த வின் அவார்ட் வின் பண்ணதுக்கு. பண்ணது. ம். அண்ட் ஹவ் டு யூ கோ அந்த ஷீ அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. தட் இஸ் அத பத்தி 2024 24 அகைன். ஏன்டா 23 முடிஞ்சுட்டு 24லயே அடுத்த ஹவ் டு யூ ஃபீல் தட்? எப்படி அந்த இதெல்லாம் அத ஷி ஹேண்டில் அவார்ட் பண்ணீங்க? வந்துட்டு அவங்க கான்டாக்ட் பண்ண ஃபர்ஸ்ட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. அவரு ம், நேம் வந்துட்டு மணிகண்டன். ம், வென் தே ஆர் கான்டாக்ட் மீ இட்செல்ஃப் லைக் ஐ கான்ட் பிலீவ் இட். லைக் இங்கேருந்து சென்னையில ஒரு அவார்ட் ஷோக்கு லைக் அதுவும் பிக் பிக் அவார்ட்ஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். லைக் எவ்ரிபடி வாஸ் செலிபிரிட்டீஸ் தேர். ஓகே லைஃப் எங்கேயோ நல்லா கூட்டிட்டு போகுது. அப்பவே வந்துட்டு ஐ ஃபினிஷ்ட் மை ஒன் ஷார்ட் ஃபிலிம் ஆல்சோ அண்ட் ஒன் பைலட் ஃபிலிம் ஆல்சோ அசுரவதம் நீங்க ம். பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா, அண்ட் கண்டிப்பா, நேற்றைய மேகங்கள் இன்னொன்னும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா. அதுவும் போயிட்டு இருந்துச்சு. தென் ஐ வாஸ் ஆக்டிங் இன் ஃபியூச்சர் ஃபிலிம் ஆல்சோ. இன்னும் ம். முடியல. ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ கண்டிப்பா. கேனாட் ஏபிள் டு ரிவீல் இட் நவ். பட் கண்டிப்பா. வாங்க மக்களே ஃபியூச்சர் ஃபிலிம்லயும் சந்திக்கிறோம். ஸோ குட், கண்டிப்பா. குட். ஆல் த பெஸ்ட். ஆல் த தேங்க் யூ. பெஸ்ட் விஷஸ் ஃபார் த சக்சஸ். எல்லா ஏரியாவிலயும் கவர் பண்ணிட்டீங்க. ஃபுஜேரா, இந்தியாலேருந்து எல்லாமே. ஸோ ஹாலிவுட் லெவல்ல எதுவும் ஐடியா இருக்குதா? ஐயோ! ஏங்க? ஏது இருக்கு இல்லங்க. இந்த மாரிலாம் போம்போது ஹாலிவுட் லெவல்ல அடுத்தடுத்து ஒரு ட்ரீம். உங்க லைஃப் ட்ரீம் என்ன மேம்? என்ன பண்ணலாம்? அதாவது நெக்ஸ்ட்டா என்ன? ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு புரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சூப்பர். அதுதான் வந்துட்டு என்னோட கோலே. ஆ. ஐ வாண்டட் பி அ புரொடியூசர் இன் அ நைஸ். மூவி. ஸோ அதுவுமே இப்போ போயிட்டுருக்கு. ஒன் பை ஒன், கிரேட், சைட் கிரேட், பை கிரேட், சைட். கிரேட். லெட்ஸ் சி ஹவ் ஆக்சுவலி இட் இஸ் கோஸ். நான் நெனச்சேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து அவரோட நடிச்சு வேற ஆளா ஆகணும், இதாகணும். ஸோ யூ வாண்ட் டூ ஸ்டார்ட் யுவர் ஓன் புரொடக்ஷன். தட் வாஸ் அ கிரேட் மூவ். ஃபீமேல் புரொடியூசர்ஸ் ஆர் வெரி லெஸ். வெரி லெஸ். யாஹ்! உண்ம. ஏன்னா அது ரொம்ப ஃபீமேல் கம்மி ப்ரொடியூசர் அண்ட் பீயிங் இன் த இண்டஸ்ட்ரி ஐ நோ இட் இஸ் ஹவ் ஹார்ட் ஃபார் அ ஃபீமேல் டூ கெட் அ ஃபீமேல். சான்ஸ் இன் அ இப்போ சினிமால வந்து ஆக்டிங் ரோல்ல இப்போ புரொடக்ஷன் லெவல்ல ஆக்டிங் லெவல்ல என்ன எலவேஷன்ஸ் நாங்க எதிர்பார்க்கலாம்? இதுவரைக்குமே கொஞ்சம் வில்லி மாரி தான் பண்ணியிருக்கேன். அழகான வில்லி. ஓகேங்களா? தேங்க் யூ. ம். அழகான அப்படியும் மனச தேத்திக்கலாம் நம்ம. பாத்தீங்களா? அப்படி இல்ல. ஹீரோஸ் வில் பர்ன் யூ டூ சேவ் த வேர்ல்ட். வில்லன்ஸ் வில் பர்ன் த வேர்ல்ட் டூ சேவ் த ஒன் பெர்சன் தே ஐயோ! லவ். செக்மெண்ட் 1ல வந்து ரொம்ப அழகா நெறைய விஷயங்கள் பேசினோம். பிஃபோர் எண்டிங் த செக்மெண்ட் 1 ஐ வாண்ட் டூ ஆஸ்க் இப்ப நீங்க வந்து இந்த ஜர்னல்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாக்குள்ள நீங்க உள்ள வரப்போறீங்க. இதுல உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஜர்னல்ல ஒரு ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு சொல்ட்டீங்க. ஆக்சுவலா நீங்க ஆக்டிங் இருந்தா நான் அந்த ஜர்னர வந்து ஆக்டிங்ல வச்சிருந்தேன். ப்ரொடியூஸ் பண்ண போறேன். இந்த ஜர்னல்ல நான் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்னோட படம் இப்படி தான் இருக்கும். அப்படின்னா என்ன மாரி ஜர்னல்ல எடுப்பீங்க? ஐ டோன்ட் நோ மெனி ஆஃப் யூ வாட்ச்ட் கங்குபாய், கத்தியாவாடி, ஆலியா பட் ஃபிலிம். இல்ல மேம். நான் தமிழ் படங்கள் தான் ஒன் ஆஃப் பார்க்குறேன். த பெஸ்ட் ஃபிலிம் ஆ. ஐ ஹவ் எவர் வாட்ச்ட் இன் மை ஹோல் லைஃப். ம்ஹ்ம். அண்ட் ஒரு விமன் ஜோனர வந்துட்டு அவ்ளோ அழகா கொண்டு போயிருப்பாங்க. ஷி இஸ் அ ப்ராஸ்டியூட் ம்ஹ்ம். பட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ப்ராஸ்டியூட். வாட்டெவர் யூ ஆர் டூயிங், யூ ஷுட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். நீங்க என்ன வேலை பண்ணாலும், எதுவா இருந்தாலுமே அது வேல தான். வேற லெவல்ல. இதுதான் சின்ன வேலை, பெரிய வேலை அப்படிலாம் இல்ல. எல்லாமே வேல தான். நான் மேனேஜரா இருந்தாலும் வேல தான். இல்ல நான் கூலிக்காரனா இருந்தாலும் வேல தான். எல்லாத்துக்குமே சேம் மரியாதை தான் சூப்பர். குடுக்கணுங்கிறது அந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி சோஷியல் மெசேஜ் குடுக்குற ஒரு விமன் ஜானர்ல இருக்க ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை. கண்டிப்பா. இப்ப அதுதான் போயிட்டும் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம் சக்சஸ். ஸோ வைஷு மேமோட ஃபியூச்சர் பிளான்ஸு புரொடக்ஷன் யூனிட் மட்டும் தானா? ஆக்சுவலி பர்சனல் லைஃப்ல என்ன குரோத் பிளான் பண்ணியிருக்கீங்க? உங்க மேரேஜ் எப்போ? அடுத்த பிளான்ஸ் எப்ப? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த கடந்து வந்திருக்கோம். ஃபைன். நெக்ஸ்ட்டு அது சம்மந்தமா எதுவும் ப்ராசஸ் நடக்குதான்னு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல இல்ல ஆக்சுவலா சீக்ரெட்டாவே வச்சுக்கணுமா? சீக்ரெட்டான்னு சொல்ல முடியாது. ம். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆகும். எதுவா இருந்தாலும் நான் டிசைட் பண்ணிட்டு லைக் ம். கண்டிப்பா. விமென சப்போர்ட் அ பண்ணிட்டு பேஷனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி கூட இருக்க ஹஸ்பண்ட்ஸ் லைக் எல்லாரும் அப்படி இருந்துற மாட்டாங்க. அப்படி அப்படி இருக்கிற ஹஸ்பண்டுக்கு ஐ அம் கிவிங் த பிக் சல்யூட் ம். டூ த மென்ஸ் ஹூம் ஆல் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் நம்ம அப்பா பார்த்துருக்கேன். மாரி வேணும்னு கேட்குறீங்க. ஆமா. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. எப்படி பிடிச்சேன் பார்த்தீங்களா? கரெக்ட். ஆ. ஒரு சப்போர்ட் பண்றவரா வேணும். அவ்வளோ நைஸ், நைஸ், நைஸ். கண்டிப்பா. மேம் யுஏஇல வந்து உங்களுடைய இந்த ஒரு கேரியர் சைட்ல ம். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பெர்சன் இல்லன்னா, ஒரு உங்க கம்பெனி நீங்க வொர்க் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. ம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க நெறைய ஆட்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. யார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க? உங்களுக்கு எப்படி இந்த மாரி ஸோ விஷயங்கள்? ஷூட்ஸ்லன்னு பார்த்தா நெறைய ஷூட்ஸ் பண்றோம். ஏஜென்சி பேஸ் ம். லைக் இன்ஃப்ளூயன்சர் ஷூட்ஸ் லைக் ம். ப்ரமோஷன் அந்த மாரி நெறைய பண்றோம். கண்டிப்பா, கண்டிப்பா. நெறைய அப்பார்ட் பண்றீங்க. ஃப்ரம் தட் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் மிஸ்டர் ஜோஷ்வா, மிஸ்டர் மதன் சார் அண்ட் உஷா மேம். ம்.
தே ஆர் பீயிங் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ. நான் 1 இயரா என்ன வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடரா வச்சிருந்தாங்க. தட் இஸ் ஃபைன். ஆ அதுக்கப்புறமா எனக்குன்னு ஒரு லாஸ் வந்துச்சு லைஃப்ல. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாமா. எங்க அம்மா. அதுக்கப்புறம் லைக் யூ கேன் சீ மை செல்ஃப். ஐ அம் நாட் மெயின்டெய்னிங் மை செல்ஃப். ஐ அம் கெய்னிங் வெயிட். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐ நெவர் தாட் தே வில் ரினியூ த கான்ட்ராக்ட் அண்ட் லைக் நான் ஃபுல்லா உடைஞ்சுட்டேன் அந்த நேரத்துல. ட்ரூ, லைக் ட்ரூ, நல்லா ட்ரூ. இருக்கும்போது உங்கள சுத்தி நெறைய பேர் இருக்கலாம். நெறைய பேர் சப்போர்ட் பண்ணலாம். பட் நான் உடைஞ்சு போன சமயத்துல வந்துட்டு தே ஒரு ஹேண்ட் குடுத்து தூக்கி விட்டா மாதிரி அவங்க தி ரினியூட் தே த ஆர் தேர் கான்ட்ராக்ட். வித் மீ. ஆ ஒரு பில்லர் மாரி தே ஆர் தேர். ரொம்ப சூப்பர்ல. என்ன இருந்தாலும் மனிதம் தான் ஜெயிக்குதுல்ல அட் த எண்ட். கண்டிப்பாக. உலகத்துல மனிதத்த பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சில உள்ளங்கள் இருக்கிறாங்க. எஸ்ஆர்எம் இஸ் ஒன் ஆஃப் தட். தேங்க்ஸ் டூ எஸ்ஆர்எம். அண்ட் எல்லாரும் வீடு வாங்குங்க. கண்டிப்பா எல்லாரும் வீடு வாங்க. எல்லாருக்கும் வீடு வேணும். அதுதான் எஸ்ஆர்எம்மோட மோட்டோவா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டூ எஸ்ஆர்எம் டீம். தேங்க்ஸ் மேம். ஒரு வண்டர்ஃபுல் பீப்பிள பத்தி ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. நம்ம செகண்ட் செக்மெண்ட்டுக்கு போவோம். செகண்ட் செக்மெண்ட் வந்து தல வலிக்குதுடா, தல வலிக்குது. ஏன்னா நான் வர்றவங்க யாரையும் நாங்க சும்மா விடுறதா இல்ல. போவீங்களா? அது அப்படித்தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல நாங்க வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன்ல வச்சுட்டு, இப்பதான் பழகிட்டீங்க. அப்புறம் என்னடா? அடுத்தது வந்து நாங்க குட்டி குட்டி சம்பவம் தான். பெருசாலாம் இல்ல. ஓகே. குட்டி குட்டியா தான். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு பிளைண்ட் ரேங்கிங். நான் ஒரு செட் ஆஃப் ஆக்ட்ரஸ் வச்சிருக்கேன். ம். 5 இது ம். ரேங்கிங்கு. நீங்க என்ன நம்பர் குடுக்குறீங்கங்கிற பொறுத்து. ஓகே. ஓகேவா? ம். ஃபர்ஸ்ட்டு ட்ரிஷா. நம்பர் 2, ஓகே. சிம்ரன், நம்பர் 4, ஐஸ்வர்யா ராஜேஷ். நம்பர் 3, உஷாரா இருக்கிறாங்க. ஏன் இவங்கள்ட்ட என்னது? தமன்னா. நம்பர் 5 as of now. பரவாயில்லையே! நயன்தாரா மேம். நம்பர் அ 1. உஷாராயிட்டாங்க. நம்பர் 1. அட பாவிங்களா! பரவால்ல கிரேட். கை குடுத்தலாம். தேங்க் அதாவது யூ. எங்க சம்பவத்திலேருந்து தப்பிச்ச ஜீவன். ஆனா பிளைண்ட் ரேங்கிங்ல எல்லாருமே பொதுவா மாட்டிப்பாங்க. பட் யூ ஹேவ் டன் இட் வெல். கண்டிப்பா. ஆ, ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் 9 மேம்ஸ் நேம். ஐ ஆ. ஜஸ்ட் ஃபிக்ஸ் அந்த பண்ணிட்டீங்கல்ல. ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு அந்த பேரு இப்ப நீங்க பேர் வரலன்னா சண்டை போட்டுருப்பேன். எனக்கு நயன் மேமோட நேம் அது வேணும். எப்படி வராம இருக்கும்? லேடி என்ன சூப்பர் ஸ்டாருங்க. லேடி சூப்பர் ஸ்டார். எமோஜி ஃபேஸ். ஓகே. உங்களோட ஃபேவரைட் எமோஜி என்னன்னு உங்க மொபைல்ல நீங்களே பார்த்து, அந்த எமோஜி Oh my என்ன God. ரீசன்? அத நீங்க சொல்லணும். இத யாருக்கு அனுப்புவீங்க? அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்க வீடியோல அந்த எமோஜி பெருசா காட்டிக்குவோம். பிரச்சனை ஓகே. இல்ல. இப்ப நான் ம். WhatsApp ஓப்பன் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் எமோஜி ஒண்ணு என்ன வந்து ரீசென்ட் எமோஜி. ரொம்ப வில்லங்கமான ஆ. கேமா இருக்கு ஆக்சுவலா. யாருக்கு அனுப்பிச்சேங்கிறத காட்டணுமா லாஸ்ட்டா? இல்ல அது யாருக்கெல்லாம் நீங்க அனுப்புவீங்க? யாருக்கெல்லாம்? ஆமா. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ண விட மாட்டோம். பாவம். அதெல்லாம் கெஸ்ட்டுக்கான எங்க இது இருக்குல்ல. எங்க 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 கம்பெனில இவ்வளோதான் காட்டுவோம். காட்டுவோம். மத்த அதேதான். கம்பெனில வேற மத்த கம்பெனில நெறைய காட்டுவாங்க. லாஸ்ட்டா வந்துட்டு நேத்து ஈவென்ட் வந்து ஷாலுவோட தான் பண்ணேன். ம். லாஸ்ட் மெசேஜ் வந்துட்டு ஷாலுவோட மெசேஜ் தான் இருக்கு. இங்க ஓகே, உள்ள ஓகே. வரதுக்கு முன்னாடி 7:47க்கு ம். சம் டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து சிரிக்கிற எமோஜி. ம். நல்லா பாப்பரக்கான்னு சிரிக்கிறாய்ங்க. ம். யாருக்கு? யாருக்கெல்லாம் அனுப்புவீங்க? எல்லாருக்குமே. எல்லாருக்குமே. ஸ்மைல் ம். ஃபேஸ் எல்லாருக்குமே. எப்ப பார்த்தாலும் அப்பப்போ ஒரு கவுண்டர் போட்டு சிரிக்கிறது. நல்லா அதெல்லாம் இருக்கும். தெரியும். எனக்கு அந்த எமோஜி போட்டே ஆகணும். ஆ. நான் சிரிச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்றீங்கன்னா, நான் சிரிச்சே ஆகணும். 2வது வந்து அது என்ன கண்ணுல ஹார்ட் வச்ச மாரி ஒரு எமோஜி. இது யார் ஸ்பெஷல் பெர்சன் நடுவுல? ம். ஸ்பெஷல் பெர்சன்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஆ. நார்மலா கொஞ்சம் பாசமா பேசுறவங்க, இல்ல ஐ யூஸ்ட் டு அப்ரிஷியேட் பீப்பிள். ஆ. யூ ஆர் ட்ரெஸ்ஸிங் நைஸ், யூ ஆர் லுக்கிங் குட். ம். அப்படி அப்போ அந்த லைக் கொஞ்சம் அழகா அத பார்க்கும்போது அழகா இருக்கு. அவங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் காட்டுவேன். ஃபீல் குட் வரணும். ஆ. அது கூட அந்த ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஒரு லாலிபாப் வந்து உட்கார்ந்திருக்குது. இது என்ன இது? ஆக்சுவலா வந்துட்டு காட்டன் கேண்டினா ரொம்ப பிடிக்கும். ஓகே. இதுக்கா நல்லா இருக்கும் பெருசா. அது ஓகே. அது யாருக்கு? அதான மேட்ரு. சீக்ரெட். பார்த்தீங்களா? சீக்ரெட்டா. சரி ஓகே. ரொம்ப நோண்ட வேண்டாம். நெக்ஸ்ட். அது என்ன வெள்ளை உள்ளம்? அந்த வெள்ளை உள்ளம் படைத்த உள்ளம் யாரு? அடுத்தது ஒயிட் ஒயிட் ஹார்ட்டா? ஹார்ட். நார்மலா ஒயிட் ஹார்ட் எல்லாத்துக்கும் போடுவேன். ஆ. அப்படி. எனக்கு பிடிக்கும் ஒயிட் ஹார்ட். ஒரு சமாதானமா போயிடலாம். ஒரு பக்கம் ஒயிட் ஹார்ட் ஓகே. அடுத்தது ஹார்ட் ஃபயர் ஆவுதே தல. அதுவும் பிடிக்கும். இப்ப புதுசா வந்திருக்குல்ல. ஆ. So அதனால நார்மலா ரெட் ஹார்ட் ஏன்டா போடுறீங்க? அதுல தான் ஃபயர் வந்திருக்கே. ஃபயர் பிளஸ் ஹார்ட் பிளஸ் ஓ! அப்படி ஃபயர் இட்ஸ் ஈக்குவல் டூ ஃபயர் ஹார்ட். ஃபயர் ஹார்ட். அதுக்கான ரீசன்? புதுசா வந்திருக்குங்க. ஓ! புதுசா வந்திருக்கிறதுனால போடுறீங்க. ஆமா. இது என்னது? அந்த கண்ணு வச்ச மாரி ஒண்ணு இருக்குது. அது என்ன ரீசன்? அது என்னது? அந்த ப்ளூ கலர்ல ஒரு ஈவில் ஐ. ஏதோ சூனியம் வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இல்லங்க. அ. நார்மலா வந்துட்டு WhatsAppல சூனியம் வைக்கிறது இதுதானா?
அ. இல்ல நார்மலா வீட்லலாம் சொல்லுவாங்கல்ல, அ. ஏதாச்சும் பண்ணிட்டீன்னா சுத்தி போட்டுக்கோ. ஓ! அப்படி. அந்த மாரி வந்துட்டு இப்போ WhatsAppலலாம் கொஞ்சம் ம். வீட்ல இருக்கவங்கலாம் சொல்ல ஓ! ஆரம்பிச்சுட்டாங்க. WhatsAppல சுத்திருவீங்களோ? ஆமா. அட பாவிகளா! அவங்களோட ஒரு நம்பிக்கை. ஸோ, அதனால நானும் வந்துட்டு அப்பப்போ அந்த எமோஜிய வந்து அங்கங்க எ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி எங்கெங்கலாம் பிளாங்க் இருக்கோ அங்க ஃபில் பண்ணி விட்டுருவேன். அட பாவிகளா! ஓ! இப்ப வந்து இது வந்து ஈவில் ஐக்கு அனுப்புவீங்களா? இல்ல ஈவில் ஐ யாருக்காவது வரக்கூடாதுன்னு அனுப்புவீங்களா? ஈவில எனக்கு வரக்கூடாதுன்னு ஸ்டேட்டஸ் போட்டா போட்டுப்பேன். ஓ! அப்படி. ம். ஓ! தனக்கு தானே. ஆமா. நைஸ், நைஸ், நைஸ். சுத்திக்கலாம், சுத்திக்கலாம். தப்பில்ல. அடுத்த 3 எமோஜில ஒரு ரெட் ஹார்ட் ஒண்ணு வந்திருக்கு. அதாவது ஒயிட் ஹார்ட் சொல்ட்டீங்க. ம். அது என்ன ரெட் ஹார்ட்? ரெட் ஹார்ட்னாலே எங்க ஊருக்கு தெரிஞ்சதெல்லாம் லவ் தானே. லவ்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாருக்குமே அனுப்புவேன். இது ஏதோ கன்ஃபர்ம் ஆயிடுச்சா? கன்ஃபர்ம். ரெட் ஹார்ட். ஷூட் ஓகேவா? ஓகே. ஓ! ஒயிட் ஹார்ட். உங்களுக்கும் ஒரு ரெட் ஹார்ட் அனுப்பிச்சிருப்பேன். அப்படிங்களா? பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு இன்னசென்ட்டா இருக்கிறேன். எனக்கு ரெட் ஹார்ட்ட நான் பார்க்கவே இல்ல. ஓகே. இது ம். ஓகேவாயிடுச்சா? ஓகே ரெட் ஹார்ட். அது என்ன ஸ்டார்ஸ்? கிளாம், க்ளோ, ஓ! க்ளோ. இது பிளஷ். இத வேணா உங்களுக்கே அனுப்பிடலாம். ஓ! சரியா? நைஸ்ல க்ளோ ஆறதுனால. லாஸ்ட். கிஸ்ஸிங் எமோஜி. ஆ அதானே. நான் தேடி இது இதுக்கு மேல பொய் சொல்ல முடியாதுடா. முடியாது. ஆ இப்ப இப்ப இது எல்லாருக்கும் நான் கிஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாதுல்ல. சொல்ல அது முடியாதுல்ல. என்ன பொதுவா குடுக்குறதுக்கு இது என்ன இதா பிஸ்கேட்டா? நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு. அதே 2 இயர்ஸ் தான் திருப்பியும் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க சொல்றேன். நடக்கட்டும் மக்களே. ஓகே. இந்த கேம் இதோட முடிச்சுக்கிருவோம். ஏன்னா நன்றி. சீக்ரெட் இதுக்கு மேல போனா, வேற எமோஜிலாம் இருக்கு. என்னால சொல்ல முடியல. அப்படிலாம் எதுவுமே இல்ல. பொய் சொல்றாங்க நம்பாதீங்க. ஓகேவா? தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ சோ கோஆப்பரேஷன். மச். ஐஸ்வர்ஷ்னிக்கு ஒரு சில சீன்ஸ் ஒரு சில சீன்ஸ் சொல்லுவேன். அந்த சீன்ஸ்க்கு நீங்க ஆக்ட் பண்ணிக்கலாம். ஆக்டிங் ம். இப்படிலாம் சொல்லல இல்ல அவ. ரியாக்ஷன்ஸ் குடுக்குறதா இருந்தாலும் குடுக்கலாம். ஓகே. இந்த செக்மெண்ட் அடுத்த கேம் என்னன்னான்டா, ரியாக்ஷன் செக்மெண்ட். இது எப்படின்னா, நாம ஒரு சில சீன்ஸ் சொல்லப்போறோம். அந்த சீன்ஸுக்கு நம்ம ஆக்டர்ஸ் எப்படியெல்லாம் நடிப்பாங்க? ஓ மை காட். அந்த மாரி ரியாக்ஷன்ஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ம். ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஃப்ரெண்டு உங்கள பார்த்து ஒரு ஹேப்பியஸ்ட் மொமெண்ட்ட அவங்க உங்க ஹேப்பியஸ்ட் மொமெண்ட்ட இல்ல உங்க ஹேப்பியஸ்ட் மொமெண்ட்ட அவங்களுக்கு ஷேர் பண்றீங்க. இதான் ஒரு ரியாக்ஷன். அதுக்கு நீங்க எப்படி அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னே வச்சுப்போமே. ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த விஷயம் உங்களுக்கும் ஹேப்பினஸ் குடுக்குது. அதுக்கான ஆஃப் கோர்ஸ் என் ஃப்ரெண்ட் ஜெயிச்சா எனக்கு ஹாப்பினஸ் கண்டிப்பா. இருக்காதா? அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? உங்க மனசு எப்படி இருக்கும்? ம். அது நடிச்சு காமிச்சா நல்லாருக்கும். ஆக்சுவலா என்னோட லவ் லாங்குவேஜே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து திட்டுறது தான். ஆ, நான் வந்துட்டு ரொம்ப ஆமா. ஐயோ! நாங்க வார்த்தை சொல்ல முடியாது. பசங்களே அப்படித்தான் பேசுவோம். ம். அ. பண்ணிட்டேன் இத நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, "ஏய் சூப்பர்! இதுக்கு மேல அத ஒழுங்கா பண்ணு" அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் நானு. நைஸ், நைஸ், பிகாஸ் ஐ நைஸ். வாண்ட் தெம் டூ ஹேவ் அ லைக் வெரி குட் அண்ட் சக்சஸ்ஃபுல் லைஃப். பாத்துங்க. ஹூமெவர் ஆர் பீன் வித் மீ. என்ன மாரி ஃப்ரெண்ட் இவங்க. அந்த மாரி ஃப்ரெண்ட்லாம் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். ம். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு எமோஷன் பீரியட். இந்த விஷயம் உங்கள வந்து பாதிக்குது. அது நீங்க நெறைய பாதிச்சு வந்திருக்கீங்க. நம்ம நெறைய பேசிட்டோம். பட் ஆக்சுவலா இத நான் கண்டிப்பா, வேற மாரி கொண்டு whatever. வரலான்னு ம். நெனச்சது. இது நடந்துருச்சு. பட் ஸ்டில் ஒரு விஷயம் உங்கள ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட் மூலியமாவே இது நடந்துருச்சு. அப்டின்னா, அது எப்டி எமோஷனல் பிட்ரயலா இது? எப்டி ரியாக்ட் பண்ணுவீங்க? வாட் இஸ் யுவர் லீஸ்ட் தாங்க முடியாது. ம், ஐ வில் பி கம்ப்ளீட்லி ஷட் டவுன். அழுக வந்துரும். வேற யாராச்சும் ஏதாச்சும் பண்ணா கூட ஐ கேன் ஆ அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். பட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டாங்கன்னா லைக் கம்ப்ளீட்லி பிளாங்க்ட் ஆயிடுவேன். கம்ப்ளீட்டா. எமோஷன். பிகாஸ் இப்போ வரைக்குமே என் லைஃப்ல நான் நம்புறது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். தேங்க் காட் வாட்டெவர் சாரி. ஐ ஹேட் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ வந்துட்டு லைக் சின்ன வயசுலேருந்து ஐ ஹேவ் வெரி ஃபியூ செட் ஆஃப் பீப்பிள்ஸ். குட். ஆக்சுவலி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனா அந்த கொஞ்சம் பேருமே வந்துட்டு ரொம்ப குட் டூ ஹேவ் லைக் லிமிட்டட் கனெக்ஷன். எனக்கு ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் தான் லைக் பேர் விட்டு சொல்லிடலாம். ம். இந்தியால இருக்கும்போது விக்கி, நந்தினின்னு சொல்லிட்டு. 2 பேர் தான் அவ்வளோதான். க்ளோஸ் ம். ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்ப இங்க துபாய்லனா குரு, ஆலம், அதுக்கப்புறம் ஜோஷ்வா ம். இவங்க அவ்வளோதான். லைக் என் கஷ்டத்த வெளியில போய் சொல்றது. அப்புறம் என்னோட மோஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுனா ஷஜாத். ம். இப்போதைக்கு ஐ கேன் கோ அண்ட் டெல் தெம் எனிதிங், எனிவேர் லைக் எனிதிங். அண்ட் அவங்களும் என் கூட அதுக்கேத்த மாரி நிப்பாங்க. நைஸ், நைஸ். தட் இஸ் ஸோ, அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிட்ரயல்ங்கிறது கிடையாது. அவங்க அப்படியே பாசிட்டிவா மாத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கங்க. இந்த வர்ஷினி மாரி, வர்ஷினி மாரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லாருக்கும் எல்லாருக்கும். லாஸ்ட் செக்மெண்ட் வெட்கப்படுற செக்மெண்ட். ஒருத்தர் ஐய்யய்யோ! வந்து பயங்கரமா லவ் ப்ரொபோஸ் பண்றாரு. அதாவது அ. நீங்க லவ் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க. பட் இது எல்லாமே தெரிஞ்சு, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ப்ரொபோசல். அதாவது ரெமோ படம் இருக்குல்ல, ம். அதிலேயே டபுளா வந்து நிக்கிறாரு. ரோஸு
ரோஸ் அவர் வாங்கிட்டு வந்துருவாரு. ஏரியாவே ரோஸ் ஆக்கிட்டார். அப்படி ஒரு மூமெண்ட். வைஷுவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்ன எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பயமா இருக்குதுங்க. இதே ஆமா. லவ்வுன்னு சொன்னா, இதுக்கு நான் வேற லெவல்ல எதிர்பார்த்தேன். திடீர்னு வேண்டாம். நீ சிம்பிளாவே பண்ணியா போதும். ஏன் பில்டிங் ஸ்ட்ராங். பேஸ்மெண்ட் வீக்கு இவ்வளவு அதெல்லாம் பண்ணாதயா ஏன்? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு பயமா இருக்கு. கரெக்ட்டான பொண்ணுயா. உண்மையிலே அதாவது இந்த பில்டப் குடுக்குறவன் பின்னாடி என்ன பண்ணுவான்னு தெரியலையே. எக்ஸாக்ட்லி. ஓகே. நார்மலான லவ் ப்ரொபோசல். ம். சிம்பிளா. உங்களுக்கு ம். தெரிஞ்ச பெர்சன், ம். உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பெர்சன். ம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாங்க. அந்த வார்த்தை வந்து ஆக்சுவலி ப்ரொபோசல தாண்டி இதுதான் பெரிய வார்த்தை. ம். இதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா வெக்கம் வந்துரும்ல. நல்லா வந்துரும்ல. எனக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வெக்கம் வந்துரும்ல. அதான் வந்துருச்சுல்ல. வந்துருச்சுல. மெமரீஸ்க்கு போயிடுச்சு. வந்துருச்சுல்ல. நைஸ், நைஸ், நைஸ். பாத்துங்க. வெட்கம். அதாவது பெண்கள் தமிழ் பெண்களின் வெட்கம்னாலே அதுக்கு ஒரு இது இருக்கு. சொல்லவே வேண்டியதில்ல. ஐயோ! தேங்க்ஸ் வைஷு. தேங்க் யூ ஏன்டா சோ இது மச். செக்மெண்ட் ம். 2 ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் செக்மெண்ட். மிரர் செக்மெண்ட். ஓகேங்களா? மிரர் செக்மெண்ட்னா ஒண்ணும் இல்ல. நான் உங்க முன்னாடி இருக்கிறது வைஷு வர்ஷினி. வைஷுவுக்கு நீங்களே சொல்லிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மெசேஜ். உங்க ஃப்ரம் யுவர் இன்னர் ஹார்ட். வாட் எவர் இட் இஸ். யூ கேன் சே. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. நான் நினைக்கல உன்னால இவ்ளோ பெயின ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்ஹவ் நீ ஹேண்டில் பண்ணிட்ட. அண்ட் ஹேண்டில் பண்ணவே மட்டும் இல்லாம, உன் கூட இருந்தவங்களையும் நீ பார்த்துக்கிட்டு, அவங்களையும் செக்யூர் பண்ணிக்கிட்டு, மூவ் ஆன் ஆயிட்டு இருக்க. ஸோ தெர் இஸ் நோ வே லைக் பீப்பிள் ஆர் ஹேவிங் அ சாய்ஸ் பிட்வீன் வின் ஆர் லூஸ் இந்த ஜர்னி. பட் ஃபார் யூ தெர் இஸ் நோ சாய்ஸ். ஃபார் பீப்பிள் லைக் அஸ் தெர் இஸ் நோ சாய்ஸ். வி ஹேவ் டு வின். whatever the whatever happens, so you should have to win in கண்டிப்பா. life. நைஸ் ஒன். இதே மாரி, உங்கள மாரி எதிர்காலத்த இத நோக்கி வந்துட்டுருக்காங்கல்ல, ட்ராவல் பண்ணி. சம்வாட் தே ஆல்சோ ஃபேசிங் தட் கைண்ட் ஆஃப் இஷ்யூ. அவங்களுக்கு நீங்க சொல்லணும்னு நெனைக்கிற மெசேஜ் என்னவா வேணா இருக்கட்டும். Just two words: time heals everything. முன்னேறி போயிட்டே இருங்க. வாட் எவர் ஹார்ட் பிரேக்ஸ் டைம் வில் ஹீல். Time will heal அவ்வளோதான். everything. வேற லெவல் வேற. தேங்க் யூ, தேங்க் யூ வர்ஷினி. you so much. உண்மையிலேயே வந்து Thanks for ரொம்ப having me. கண்டிப்பா. அதாவது ஒரு டேலண்ட் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாரி வந்து உங்கள மாரி ஒரு நல்ல டேலண்ட்ஸ் இவ்வளோ விஷயங்கள தாண்டி டேலண்ட்ஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒன்லி ஜஸ்ட் கோயிங் அண்ட் ஆக்டிங் அந்த மாரி மட்டும் இல்ல. ஹவ் யூ ஹேண்ட்லிங் யுவர் ப்ரெஷர்ஸ், ஹவ் யூ ஹேண்ட்லிங் யுவர் பர்சனல் லைஃப். இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. எவ்ரி ஒன் திங்ஸ் டேலண்ட் மீன்ஸ் வீட்லேருந்து வெளியில வந்துட்டு நம்ம காட்டுற ஒரு விஷயம் தான் இல்ல. அது No. மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி உள்ள ப்ரெஷர எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் ஒரிஜினல் டேலண்ட். அந்த மாரி ஒரு விஷயங்கள ஹேண்டில் பண்ணி வந்துட்டு இருக்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க நினைக்கிற எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகும். Thank you. எல்லாமே நல்லபடியா பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. ஸோ தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். Thank you so much. அப்புறம் மக்களே, இன்னைக்கு வைஷு வர்ஷினியோட ஒரு சூப்பரான ஷோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான கெஸ்ட்டோட உங்கள சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷமீர்.